கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு நாளை காண செய்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நமக்கெல்லாம் இந்த உலகத்திலே அநேக சந்தோஷங்கள் உண்டு. ஆனாலும் அதிகமான ஒரு சந்தோஷம் ஆண்டவரோடு ஒரு நாளில் நாம் இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான ஒரு சந்தோஷம். ஆனா அதுக்காக இன்னைக்கே நாளைக்கே போகணும் என்பதில்லை. ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்து ஏற்ற நாட்களிலே ஆண்டவர் எடுத்து செல்வார். ஆனால் அந்த நாள் ரொம்ப உண்மையிலே சந்தோஷமான இடம், சந்தோஷமான வாழ்க்கை என்பதான ஒரு பாடம். இதை அடிக்கடி நம்ம நினைக்க வேண்டும்.
யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுவேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சிரேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். கண்களை மூடி கர்த்தர் நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பரம தகப்பனே உங்களுக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய நாமத்தில் கூடி உம்மை துதித்து பாடி உம்மை ஆராதிக்க முடியாகவும் உம்முடைய சமூகத்திலே எங்கள் நேரத்தை செலவிடும்படியாகவும் இந்த வேதத்தை ஆராய்ச்சி செய்ய முடியாகவும் ஆகவே நீர் எங்களை உம்முடைய சமூகத்தை அழைத்து வந்ததுக்கான ஸ்தோத்திரம். இந்த வேத ஆராய்ச்சியிலே கலந்துகிற தடைப்பட்டவர்களை வருகிற நாட்களிலாவது அழைத்து வர முடியாது வேண்டுகிறோம். வந்திருக்கிற எங்களோடு கூட திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் பேச முடியாது சொல்லிக்கிறோம். வேதத்துள்ள சத்தியங்களை மறைப்பவர்களை எங்களுக்கு விளக்கி காட்டும், வெளிப்படுத்தும். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும், மோட்சமாக்கித்தாரும். இயேசுவின் இனிய நாமத்தை கெஞ்சி கேட்டுக்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். இந்த நெட்டு நாட்களிலே நாம் ஒரே ஒரு வசனத்தை ஆதாரமாக வைத்து இந்த 40 நாள் வேதாட்சியை தியானித்துக் கொள்கிறோம். அது லூக்காஸ் விசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர் அந்த நாட்களிலே ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். தேவனிடத்திலே நேரத்தை செலவிடுவது ஜெபம். தேவனோடு கூட இயேசு எப்போதும் உறவாடியே இருந்தார், ஐக்கியமாக இருந்தார். அவர்களே நாமும் கூட அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். இயேசு அப்படி அடிச்சோடுகளை பின்பற்றும்படியாக நமக்கு மாதிரியை வைத்து போனார். மோசே அடிக்கடி மலை மேல் ஏறினார், இப்படி அடிக்கடி வாசிப்பதினாலே அடிக்கடி மலை மேல் ஏறினதினாலே அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார். அவருக்கு அவர் மலை மேல் பெற்ற அனுபவங்களைத்தான் தேவனிடத்திலிருந்து தேவனோடு நேரத்தை செலவிட்ட போது கட்டளையிட்ட காரியங்கள், அதைத்தான் நாம் இந்த 40 நாட்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 40 நாள் வேதாட்சிக்கு நாம் தெரிந்து கொண்ட ஒரே ஒரு தலைப்பு மலைமே ஏறும் அனுபவம். இந்த வாழ்க்கையிலே மலைமே ஏறுற அனுபவம் எல்லாருக்கும் அவசியம். மலைமே ஏறுவதில்லை, மலை மேலதான் ஏற வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. ஜெபம் பண்ண வேண்டும், தேவனிடத்திலே நேரத்தை செலவிட வேண்டும். வேதத்தை வாசிப்பதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் அங்கே நேரத்தை செலவிடுவதுதான் அங்கே ஜெபம் பண்ணுவது. அதனாலே தேவனை ஆராதிப்பது. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுவிப்பதற்கு மோசேயை தெரிந்து கொண்டு கர்த்தர் கட்டளையிட்ட 3 நோக்கங்கள். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை எதற்காக ரட்சித்தார்? ரட்சிப்பதற்கு
காரணங்கள், நோக்கங்கள், 3 நோக்கங்கள். அதை பார்வையிடத்தை போய் சொல்ல சொன்னார். அது என்ன எவை என்றால், வாசித்த யாத்திராகமம் 4:23 எனக்கு ஆராதனை செய்யும்படி. யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி. அதே 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே கர்த்தருக்கு, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி. 3 நோக்கங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேர்வோடு காரணத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காக தான் விடுவித்தார். அதே நேரத்தில் அங்கே போவதற்கு அவர்கள் 3 காரியங்கள், 3 நோக்கங்கள் அவர் செய்ய வேண்டியதாக இருந்தது. கர்த்தருக்கு ஆராதனை செய்வது, கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடுவது, கர்த்தருக்கு பலி செலுத்துவது. கர்த்தர் நம்மை அதற்காகத்தான் ரட்சித்தார். எகிப்து தேசம், எகிப்து பாவ உலகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அதை அரசாண்ட பார்வோன் ராஜா பிசாசுக்கு, சாத்தானுக்கு அடையாளமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த காரியம் மனிதன் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருப்பதை அதற்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டது நாம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டதற்கு அடையாளமாக இருக்கிறது. வனாந்தர வாழ்க்கை அது இந்த உலக வாழ்க்கை குறிக்கிறது. பாலும் தேன் ஓடுற அந்த காலம் தேசத்தில் போய் சேர்வது, அது 2 அர்த்தங்கள். ஒன்று பரலோகத்தையும் குறிக்கிறது, அது மட்டுமல்ல இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய வெற்றி வாழ்க்கையும் குறிக்கிறது. அப்படி இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக தேவன் மோசேயை அழைத்தார். அழைத்து அவரை பிடித்தார், கட்டளை கொடுத்தார். பார்வோனுக்கு போய் சொல்லுங்க, எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை விடுவிக்க வேண்டும், எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை விடுவிக்க வேண்டும், எனக்கு பலியிடும்படி என் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று 3 நோக்கங்களை சொல்லும்படியாக கர்த்தர் கட்டளையிட்டார். அது ஒன்றை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். 4:6 எனக்கு ஆராதனை செய்யும்படி என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை எதற்காக ரட்சித்தார்? கர்த்தருக்கு ஆராதனை செய்ய முடியாது. ஆராதனை என்றால் என்ன? இன்னைக்கு அநேக ஆராதனை தவறாக போதிக்கிறார்கள், தவறாக செய்து கொண்டு வருகிறார்கள். ஆராதனைக்கு ஆங்கிலத்தில் வர்ஷிப். இன்னைக்கு வர்ஷிப் என்று சொல்லுகிறார்கள். எதை வர்ஷிப் என்று சொல்லுகிறார்கள்? பாட்டு பாடுவதுதான். பாட்டு பாடுவதுதான் வர்ஷிப் என்று சொல்லுகிறார்கள். பாட்டு பாடுவதும் அந்த வர்ஷிப் ஒரு பகுதி ஒன்று. அது வெறும் பாட்டு பாடுவது மட்டும் வர்ஷிப் அல்ல. ஆராதனை நாம் என்ன செய்யணும்? ஆரம்ப ஜபம், அதிலே தேவனை துதித்து பாடுகிறோம், அதிலே தேவனுடைய சாட்சிகளை நாம் சொல்லுகிறோம், அதிலே தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்க கேட்கிறோம், தேவனுடைய செய்தியை நாம் கேட்கிறோம், அதை நாம் கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோம், காணிக்கைகளை கொடுக்கிறோம். இப்படியெல்லாம் எல்லாம் சேர்ந்ததுதான் ஆராதனை. ஏதோ சும்மா பாட்டு பாடுவது மட்டும் ஆராதனை அல்ல, அது மட்டும் அல்ல. வருஷம் எல்லாத்தையும் குறிக்கிறது. அதனால இந்த வருஷம் ஆராதனை, உண்மையான ஆராதனை எதை என்று சொல்கிறார்? ரோமர் 12:1 வாசிங்கள். ரோமர் 12:1.
இதுவே புத்தியுள்ள ஆராதனை, சரியான ஆராதனை, உண்மையான ஆராதனை. எது? நம்மையே பரிசுத்தமாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பது, ஜீவ பலியாக. உயிரோடவே நாம் உயிரோடு இருக்கும் போதே கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பது, ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுப்பது. அதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று, அதுதான் சரியான ஆராதனை. ஆராதனை முக்கியமான கட்டம் அதுதான். நம்மை ஒப்பு கொடுப்பது, பரிசுத்தமாக வாழ்வதற்கு ஒப்பு கொடுப்பது, இதுதான் ஆராதனை. பாவத்தோடு ஆராதிக்க முடியாது, பாவத்தோடு யாரும் ஆராதிக்க கூடாது, ஆராதிக்க முடியாது. கட்டளை வசனம் என்ன சொல்கிறது? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆகினால ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் ஆராதிக்க முடியும், ரட்சிக்கப்படாதவர்கள் ஆராதிக்க முடியாது. ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றால் யார்? பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள், நீதிமான்கள், விசுவாசிகள். ஆகினால அப்படிப்பட்டவர்கள் தான் ஆராதிக்க முடியும். ரட்சிக்கப்படாமல் பாவத்தை வாழ்ந்து கொண்டு துணிகரமாய், இது பாவம் என்று அறிந்தும் தெரிந்தும் துணிகரமாய் பாவத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவனை ஆராதிக்க அங்கே உரிமை கிடையாது, தகுதி கிடையாது. அதுதான் நம்ம கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். பிசாசுக்கு இது கர்த்தரை நாம் ஆராதிப்பது கொஞ்சமும் பிடிக்காது. அவன் எப்படியாவது ஜனங்களை தன்னை ஆராதிக்க வேண்டும், தன்னை வணங்க வேண்டும். அதுதான் பிசாசுடைய நோக்கம். ஜனங்கள் எல்லாரையும் தன்னை வணங்க வைக்க வேண்டும், அதுதான் பிசாசு நோக்கம். அதைத்தான் செய்து கொண்டு வருகிறான். அவன் ஆதியிலே அதை ஆரம்பித்து விட்டான். ஆதாமியாவால் தேவனோடு உறவாடினார். ஆராதனை என்றால் என்ன? அங்கே பரிசுத்தமாக இருந்தார்கள், தேவனோடு உரையாடினார்கள், உறவாடினார்கள். தேவன் ஆதாமியாவிடத்தில் வந்து பேசினார், ஆதாமியாவும் தேவனத்தில் பேசினார்கள். அவர்கள் பாவம் செய்வதற்கு முன்பு எவ்வளவு நாள் அப்படி இருந்தார்கள் என்று நமக்கு கொடுக்கப்படவில்லை, சொல்லப்படவில்லை. ஆனால் பாவம் செய்கிற வரைக்கும் அவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். ஆனால் எப்போது பாவம் செய்தார்களோ, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். எப்போது பாவம் செய்தார்களோ தேவனுடைய சன்னதியை விட்டு விலகி ஓட ஆரம்பித்தார், தங்களை ஒழித்துக் கொண்டார். இதுக்கு முன்னால் அப்படி கிடையாது. பாவம் செய்வதற்கு முன்பு அவர்கள் அப்படி இல்லை. தேவன் வருவார், பேசுவார்கள், அவர் பேசுவார், இவர்கள் பேசுவார்கள், அவர் பேசுவதை கேட்பார்கள். இப்படி ஒரு உறவு, ஒரு ஐக்கியம். அங்கே நேரத்தை தேவனோடு செலவிடுவது, இதுதான் ஆராதனை. ஆனால் பிசாசுக்கு அதை பிடிக்கவில்லை. அங்கே பிசாசானவன் இவர்கள் எப்படியாவது இந்த ஆராதனை தேவனோடு கூட இவர்கள் ஆதாமியாவால் தொடர்பு வைத்திருப்பது, ஐக்கியம் வைத்திருப்பது, தேவனை ஆராதித்துக் கொண்டிருப்பது, இதை எப்படியாவது நிறுத்த வேண்டும், இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ண துண்டிக்க வேண்டும் என்று அதற்கு ஒரே வழி, ஒரே ஒரு வழி. அவர் பாவம் செய்தால் தானாக ஓடிவிடுவார், தானாக ஆராதிக்க மாட்டார்கள். அந்த வேலையைத்தான் அவன் செய்தான். இன்றைக்கும் மக்களை அதைத்தான் செய்து கொண்டு வருகிறான். பாவத்தில் ஜனங்களை வாழ அவன் தூண்டிவிட்டு ஜனங்கள் ஜீவன தேவனை சேவிக்காதவர்களுக்கு, ஆராதிக்காதவர்களுக்கு அங்கே பிசாசான தடை செய்ய, பாவம் செய்ய வைக்கிறார். பாவம் ஒன்றுதான், பாவம் மட்டும்தான் தேவனை ஆராதிக்க
தடை செய்வது. பரிசுத்த மட்டும்தான் தேவனை ஆராதிக்க தகுதி செய்வது. ஆகையால இங்கே பிசாசு அங்கே தடை செய்து விட்டார். ஆதாம் ஏவாளை அங்கே தடை செய்து விட்டார். அது அதே வாழ்க்கையில் ஆண்டவரோடு கூட அங்கே போதும் ஆராதிக்க வேண்டும். யோசுவா என்ன சொல்றாரு? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேமிப்போம். ஆராதனை. அதனால நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை எதற்காக தெரிந்து கொண்டார், எதற்காக நம்மை ரட்சித்தார்? 3 நோக்கங்கள். ஒன்று ஆராதிக்க, பண்டிகை கொண்டாட, பலிகளை செலுத்த. ஆராதனை நம்ம ஒவ்வொருவரும் தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்திருந்தால் தான் ஆராதிக்க முடியும். ஆராதிப்பதற்கு அதுதான் தகுதி. பாவத்தோடு துணிகரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் தேவனை ஆராதிக்கவே முடியாது. பாவம் ஒன்றுதான் தடை செய்யும். தேவனையும் நம்மையும் பிரிப்பது பாவம். ஏசாயா 59:2 வாசிங்கள். ஏசாயா 59:2 வாசிங்கள். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. தேவனையும் நம்மையும் பிரிப்பது ஒரே ஒரு காரியம், பாவம். இதைத்தான் பிசாசு இன்றைக்கு செய்து கொண்டு வருகிறான். அதுதான் அன்றைக்கே ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பித்து விட்டார். இன்றைக்கு எல்லா ஜனங்களையும் அங்கே பாவத்தை விடத்தண்ணி கொண்டு தேவனை ஆராதிக்காதபடிக்கு கல்லையும் மண்ணையும் விக்கிரங்களை பிசாசுகளை வணங்கும்படியாக பிசாசை தன்னை வணங்க முடியாது. பிசாசுடைய நோக்கம், சாத்தானுடைய நோக்கம் ஜனங்கள் தேவனை ஆராதிக்க கூடாது, தன்னை வணங்க வைக்க வேண்டும். அதனால் ஏராளமான கோடிக்கணக்கான மக்கள் ஜனங்கள் பிசாசைத்தான் வணங்குகிறார்கள், சாத்தானை வணங்குகிறார்கள். அதுதான் பிசாசுடைய நோக்கம். ஆனால் நாம் எப்பொழுதும் இதில் ஜாக்கிரதையாக்க வேண்டும். பாவத்துக்கு இடம் கொடுக்காமல் தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு 2 மணி நேரம் ஆராதனை, அது மட்டுமல்ல ஆராதனை. முழுவதும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும், நாள் முழுவதும் தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படின்தான் என்ன அர்த்தம்? நமக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஆராதனை. தானியேலை பற்றி நாம் என்ன வாசிக்கிறோம்? தானியேல் 6ஆம் அதிகாரம். தானியேல் அவனை பற்றி அங்கே தானியேல் ராஜா தானியேலை பற்றி சொன்ன சாட்சி. இது தானியேலே தன்னை பற்றி சொன்ன சாட்சி அல்ல. தானியேலை பற்றி உலக மனிதன், கிறிஸ்தவன் அல்ல, இவன் யூதன் அல்ல, தானியேல் ராஜா புறஜாதியான். புறஜாதியுடைய வாயிலே தானியேலை பற்றி சொல்லப்பட்ட ஒரு நல்ல சாட்சி. தானியேல் மேல குற்றப்படுத்துறது ஒரே ஒரு காரணம், தானியேலை சிங்கக்கேபியிலே போடுவதற்கு வேற எந்த குற்றத்தையும் அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரே ஒரு குற்றத்தை கண்டுபிடித்தார்கள், தானியேல் செய்த ஜெபம், ஆராதனை, தேவனை ஆராதித்தது, தேவனோடு தான் தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தார். இது இந்த ஒரு விஷயத்தான் ஜனங்கள் அவனை பொறாமை கொண்டு இந்த ஒரு விஷயத்தான் அவர்கள் குற்றம் கண்டுபிடித்தார் முடிந்தது. இந்த ஒரு விஷயத்தை வைத்து இவனை எப்படி அவர் சிங்கக்கேபியில் போட வேண்டும் என்று அவர்கள் திட்டம் பண்ணினார்கள், பிளான் பண்ணினார்கள். அதுக்காக அதை
சட்டத்தையும் பாஸ் பண்ணி விட்டார்கள். ஆக ராஜாவும் அதை இவர்களுக்கு போடுகிற தந்திரம் தெரியாமல் அந்த சட்டத்துக்கு ஒத்துக்கொண்டார். அந்த சட்டத்தை நிறைவேற்றி விட்டார். இப்போது என்ன செய்வது? கண்டுபிடித்து விட்டார்கள். தானியேலை பிடித்து விட்டார்கள். அவனை சிங்கக்கேபிலே போட்டார்கள். போடுவதற்கு கொண்டு போகிறார்கள். போவதற்கு முன்பாக அந்த தனி ராஜா சொன்ன வார்த்தை 10வது 16வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கேட்டிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிவிப்பார். தானியேலை பற்றி இந்த தனி ராஜா, புறஜாதியான ஒரு ராஜா சொன்ன ஒரு நல்ல சாட்சி என்ன? தானியேல் தேவனை இடைவிடாமல் ஆராதித்தான். நானும் அப்படித்தான். ஏதோ சர்ச்சைக்கு வந்து ஆராதிப்பது மட்டுமல்ல ஆராதனை. நாம் நாள் முழுவதும் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றால் நாள் முழுவதும் பரிசுத்தமாக வாழ வேண்டும். தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். தேவனோடு நாம் தொடர்ந்து வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அங்கே தேவனோடு உறவு, ஐக்கியம் எப்போது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பாவம் செய்தால் படையானது அந்த ஐக்கியம், உறவு துண்டிக்கப்படும். இயேசுவோட சிலுவையிலே தொங்கும் போது உலகத்தில் இருக்க எல்லாருடைய பாவங்களையும் தன்னே சுமந்த போதுதான் அந்த ஆராதனை, அந்த ஐக்கியம், தேவனோடு இருந்த ஒரு உறவு துண்டிக்கப்பட்டது. அப்போதுதான் அவர் ஜெபித்தார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி என்று அவர் கதறினார். ஏனால் அப்படி ஒரு காலம் ஒருபோதும் இயேசு இருந்ததில்லை. இடைவிடாமல் ஆராதித்துக் கொண்டிருந்தவர், இடைவிடாமல் தேவனோடு தொடர்ந்து இருந்தவர். நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எப்போதும் இடைவிடாமல் தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதனால நாம் எப்போதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். தேவனோடு எப்பொழுதும் தொடர்பு, ஒரு உறவு, ஐக்கியம் அது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஆராதனை, உண்மையான ஆராதனை. சும்மா பாட்டு பாடுவது மட்டுமல்ல. அங்கே ஆதாம் அங்க பாட்டே பாடல, தானியேல் பாட்டே பாடல, அங்கே யோசுவா பாட்டு பாடல. இப்படி தேவனை மனிதர்களாம். தாவீது பாடினார், நிறைய பாடல்களை பாடினார். பாடல் போது பார்க்கணும் தேவனை ஆராதிப்பது, அதுவும் உண்டு. அதுவும் ஒரு பகுதி. ஆராதனை அது ஒரு பகுதி. அங்க வெறும் பாட்டு மட்டும் பாடிவிட்டு பரிசுத்தம் கிடையாது. வாழ்க்கை தாழ்வான வாழ்க்கை, துன்மார்க்கமான வாழ்க்கை, தேவன் பிரிவில்லாத வாழ்க்கை, ஆட்டம் பாட்டம், டான்ஸ், சொல்லுவது, குதிப்பது, அங்கே அபிஷேகம் சொல்வது, அங்கே பாஷை சொல்வது, இதெல்லாம் ஆராதனை அல்ல. உண்மையான ஆராதனை எது? உன்னை, உன் வாழ்க்கையை பரிசுத்தமாக ஒப்பு கொடுப்பது, பரிசுத்தமாக வாழ்வது, தேவனோடு கூட உறவாடு. அந்த ஐக்கியத்தை பிரிப்பது ஒன்றே ஒன்று, பாவம் மட்டுமே. ஆனால் நாம் தேவனோடு எப்போதும் தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு காலத்தை பார்த்து நாம் முடிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அப்போது பிசாசு இயேசு என்ன செய்தாராம்? 8, 9, 10 ஆகிய மத்தேயு சுவிசேஷம் எல்லாரும் எடுத்துக்கிட்டோமா? மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8, 9, 10 ஆகிய 3 வசனங்களை வாசிங்கள். அவரை மிகவும் உயர்ந்த மலை
அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவர்களின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். பிசாசுடைய எல்லாரையும் பார்த்து விடுத்தளித்தான். ஆராதிக்காதவர்களுக்கு தன்னை வணங்க முடியாத செய்துவிட்டான். சாத்தான் ஜனங்களை தேவனை ஆராதிக்காதவர்களுக்கு தன்னை ஆராதிக்க முடியாது, தன்னை வணங்க முடியாது, விழுந்து பணிய முடியாது செய்துவிட்டான். இப்போ இயேசுவையே பணிய வைக்க வேண்டும். இயேசுவே தன்னை ஆராதிக்க முடியாக செய்துவிட வேண்டும் என்று அங்கே சொல்கிறார். என்ன செய்தால் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் என்று வாசிக்கிறோம். மிகவும் உயர்ந்த மலை, மிக உயர்ந்த மலை எது? எவரெஸ்ட், இமயமலை. இமயமலை உயர்ந்த மலையில கொண்டு போய் எல்லாத்தையும் காட்டணும். அங்கே உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்தான். காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். இன்னும் அதே பகுதி லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? 6, 7, 8 இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் 5 வாசியும். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தை அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இது இந்த பகுதி கவனிங்கள். இவைகள் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவர்களுக்கு இவர்களை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உங்களுடையதாகும் என்றார் என்று சொன்னார். 8ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவன் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இதெல்லாம் உலகத்திற்கு எல்லாரையும் பணிய வைத்து விட்டார். தன்னை வணங்க முடியாத செய்துவிட்டார். இதை காட்டுவதற்காக இயேசுவை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய்விட்டார். மிகவும் உயர்ந்த மலை, உலகத்திலே உயர்ந்த மலை சிகரம் எவரெஸ்ட். அதை அவர் கொண்டு போய் எல்லாத்தையும் காட்டினார். இமயமலையிலிருந்து இந்தியாவையும் காட்டியிருப்பார். இந்தியாவுக்கு கோடிக்கணக்கான மக்கள் இதை வணங்குகிறார்கள். இவர்கள் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டு எனக்கு கீழே இருக்காங்க, எனக்கு அடிமையாக இருக்காங்க. இவர்கள் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கின்றன. எதை வணங்கினால் இவர்கள் நான் கொடுத்தார். ஒரே ஒரு சுலபமான ஒரே ஒரு காரணம், இயேசு உலகத்தை ரட்சிக்கும்படியாக, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்க மக்களை விடுவிக்கும்படியாக இயேசு தெரிந்து கொண்ட ஒரே ஒரு வழி என்ன வழி? சிலுவை பாதை. இயேசு தெரிந்து கொண்ட ஒரே ஒரு வழி சிலுவை பாதை. சிலுவையை தெரிந்து கொண்டார். பல பாடுகள் பட்டு, சிலுவையிலே அடிக்கப்பட்டு, காயப்பட்டு, ரத்தத்தை மறைத்து, அடக்கம் பண்ணப்பட்டு, உயிர்த்தெழுந்து நமக்கு பெரிய ரட்சிப்பை, பாவத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதற்கு அங்கே இயேசு தெரிந்து கொண்ட
ஒரே ஒரு வழி, சிலுவையின் பாதை. ஆனால் பிசாசு சொல்கிறான், ஏன் ஆண்டவரே இவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு? நீ ஏன் சிலுவைக்கு போக வேண்டும்? உனக்கு ஏன் நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்? சுலப பாதை நான் சொல்லித் தருகிறேன். சுருக்கமான வழி, சுருக்க வழி, சுலபமான வழி. அவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ஒன்றுமே தேவையில்லை. நீ சிலுவைக்கு போய் அற்புத பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்னை விழுந்து படிந்தால் போதும், எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன். பிசாசின் தந்திரம் அங்கே இப்படியாக தந்தது. பிசாசு மலைநிலையத்து இந்தியாவுக்கு எல்லாம் ஜனங்களை காட்டியிருப்பான் நினைக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? அங்கே அப்பாலைக்கோ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவன் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. பிசாசு கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அந்த வழியை போகாதபடிக்கு அங்கே சுருக்கமான பாதை, சுலபமான காரியங்கள். பசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் கஷ்டம். ஏன் அப்படி? அங்கே நீ நல்ல ஆடு, ஆட்டம் போடு, பாடு, டான்ஸ் ஆடு, எல்லாம் பண்ணு, அவ்வளவுதான். அதான் ஆராதனை. ஆராதனையை தவறாக ஒரு குறிப்பிட்ட worship என்று சொல்லி அதிலே மக்களுடைய கவனத்தை செலுத்திவிட்டு அவர்கள் ஆடலாம் முடிஞ்சு போச்சு. அவர்கள் பரிசுத்தமாக வாழாதபடிக்கு, பாவத்தில் வாழாதபடிக்கு, பிசாசை ஆராதிக்க முடியாத, இதுதான் பிசாசு செய்கிற தந்திரம். இவைகளுக்கு நாம் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்துக்கு கவனம் செலுத்து, பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் செலுத்து. அது ஒன்றுதான் அது தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. இறுதியில் சுற்றியுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும் என்றால் பரிசுத்தம் ஒன்றுதான். அதுதான் உண்மையான ஆராதனை. உன்னை பரிசுத்தமாக இருப்பதற்கு, வாழ்வதற்கு ஒப்புக்கொடு. அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. இதை விட்டு இதை பிசாசு செய்ய விடமாட்டான். உன்னை டைவர்ட் பண்ணி விடுவான். வேலையை காணில்லை, இங்கே அங்கே காட்டி நீ பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமாக இருப்பதற்கு வாழாததைக்கு பிசாசை சேவிக்க முடியாது, பிசாசை வணங்க முடியாது அவன் செய்வான். தேவனை எதற்காக ரட்சித்தார்? இஸ்ரவேலர்களை எதற்காக ரட்சித்தார்? எகிப்து அடிமைத்தனம் எதற்காக ரட்சித்தார்? கர்த்தருக்கு ஆராதனை செய்ய முடியாது. நம்மை ஏன் ரட்சித்தார்? கர்த்தருக்கு ஆராதனை செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஆராதனை செய்வது என்றால் தேவனோடு ஐக்கியமாய் உறவாடுவது. அதற்கு பரிசுத்தம். பாவம் அதை தடுக்கும், பிசாசு அதை தடுப்போம். நாம் அதற்கு இடம் கொடுக்காது. பிசாசுக்கு இடப்படாதீர்கள் என்று சொன்னாரே, அது அர்த்தம் அல்ல. பாவத்துக்கு இடப்படாது. அதுதான் பாவத்துக்கு இடம் கொடுத்தால் போச்சு. தேவனோடு ஐக்கியப்பட முடியாது. பாவம் நான் பிரிக்கும். ஆகவே நாம் ஜபத்திலும் வேதத்திலும் நாம் நேரத்தை செலவிடும் போது நாம் கர்த்தரோடு கூட ஐக்கியப்படுகிறோம். அதுதான் ஆராதனை. வேதத்தை வாசித்து தியானிப்பதிலும், கர்த்தரை நோக்கி ஜெபிப்பதிலும் நாம் நேரத்தை ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமல்ல, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தரை வேதத்தில் பிரியமாயிருந்து அப்படி வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்க மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்முடைய வாழ்க்கையிலே அவ்வளவு ஆசீர்வாதத்தை தேவனோடு கூட வைத்திருக்கிறது. அந்த உறவு, அந்த ஆராதனையிலே தேவன் வைத்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம் அதை விட்டு அங்கே தேவனை தேடுவதை விட்டு பரிசுத்தமாக இருப்பதை விட்டு பாவ வழியில் சுலபமான, அதெல்லாம் சுலபம். பரிசுத்தமாக வாழ்வது கஷ்டம். அதனால்
சுலப வழி. பிசாசு இயேசுவுக்கு ஷார்ட்கட் சொல்லிக் கொடுத்த சுலபமான வழியை சொல்லிக் கொடுத்தார். இன்றைக்கும் மக்களுக்கு பிசாசு சுலபமான காரியத்தை செய்ய சொல்லி அதை திருத்திக் கொள்ள வைத்து விடுகிறான். பிசாசு ஜனங்களை தன்னை வணங்க முடியாத வைத்து விடுகிறான். நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். உங்களில் யாராவது ஒருவர் நம்மை ஜெபத்திலே நடத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களில் யாராவது ஒருவர் நம்மை ஜெபத்திலே நடத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன்.